தனி ஒரு மனிதனுடைய பொருளாதாரம் மேம்படணும். இப்ப அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். காலையில தட்டினதா ஓகே. கடைசி இது வந்து கிளைமேக்ஸ். இந்த படத்துடைய கடைசி கிளைமேக்ஸ் இதெல்லாம் சாத்தியமா? இவர்களுக்கெல்லாம் சாத்தியமாயிடுச்சு. நமக்கு சாத்தியமா? உங்களுக்கு சாத்தியமா? ஒரு தனி மனிதனுடைய பொருளாதாரம் மேம்படுமா? சார் இங்க யாரும் பேசக்கூடாது, நான் மட்டும்தான் பேசுவேன். யாருக்காவது செல்லு வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிடு. தண்ணி குடிக்கணும்னா போய் குடிச்சிட்டாங்கன்னா 10 நிமிஷம் வெயிட் பண்றோம். யாருமே பேசக்கூடாது. அனுபவத்தை இங்க பகிர்ந்துக்கிறோம். யாரா பேசினா நான் நிப்பாட்டிடுறேன் பேச்ச. இந்த சாதனைகள் பல புரிந்து கொண்டும் சரித்திரங்கள் பல படைத்துக் கொண்டிருக்கும் என் தேசம் என் மக்கள் என்ற இலக்குடன் செயல்படும் இந்த கிங் மேக்கருடைய இந்த குடும்ப விழாவிற்கு 19வது ஆண்டு தொடக்க விழாவிற்கும் இந்த திருப்பதியுடைய ப்ராஜெக்ட் லான்ச்சிற்கும் சாதனையாளர்கள் பல பேருக்கு விருது வழங்குவதற்கு வந்திருக்க உங்கள் அனைவரையும் இந்த விழாவில் காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் இவ்வளவு இன்வால்மெண்ட் உட்காந்துருக்கல உங்களை வணங்கி மீண்டும் தனி ஒரு மனிதனுடைய பொருளாதாரம் மேம்படணும்னா எப்படி சார் சாத்தியம்? தனி ஒரு மனிதனுடைய பொருளாதாரம் மேம்படணும். எல்லாருக்கும் ஆசை இருக்கு, பணம் சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இந்த சமுதாயத்தில் நல்ல நலன் வச்சுக்கணும், தான் பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும், நல்ல ஒரு வீடு வாங்கியிருக்கணும், பேங்க்ல ஒரு 10 லட்சம் ரூபாய் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா ஆனஸ்டா இருக்கலாமா இல்லையா? ஏன் ஒரு சிலர் மட்டும் சக்சஸ் ஆகிறாங்க, சில பேர் கடைசி வரைக்கும் அடிமைப்பட்டிருக்காங்களா? ஏன் என்ன காரணத்துல அப்படி இருக்காங்க? எல்லாருக்கும் பணம் சம்பாதிக்கணும் ஆசை இருக்கா இல்லையா? பணம் இல்லைன்னு சொன்னா ஒரு நாய் கூட நம்மளை மதிக்காது. கரெக்டா? அப்ப அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது? தட்டிக்க. இதுல சில பேருக்கு இவனுக்கு நம்ம தட்டி நமக்கு என்ன வரும் அப்படிங்கிறது இல்லையா? மனசார உங்களுக்கு தட்டுங்க, அது வரும். நாளைக்கு உங்களுக்கு வரும். அது எல்லாருமே வந்து உழைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. யாரும் உழைக்காம இல்லை. உங்க அப்பா அம்மா உழைச்சிருப்பாங்களா உழைச்சிருக்க மாட்டாங்களா? நான் பிள்ளைய நல்லா படிக்க வச்சிருக்கணும்னு நினைச்சிருப்பாங்களா நினைச்சிருக்க மாட்டாங்களா? நல்ல கார் வாங்கணும், வீடு கட்டணும், நல்ல பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும்னு நினைச்சுதானே உங்க அப்பா அம்மா இவ்வளவு வளர்த்துருப்பாங்க. ஏன் சார் நம்ம அதே இடத்துல நிக்கிறோம்? இங்க என்ன தப்பு நடந்திருக்கு? இந்த மீட்டிங்கை நீங்க கவனமா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். நம்ம ஏன் ஒரு வீடு கூட வாங்க முடியல, ஒரு கார் கூட வாங்க முடியல, பேங்க்ல ஏன் பேலன்ஸ் வைக்க முடியல? இங்க ஒரே ஒரு சின்ன தப்பு நடந்திருக்கு. அந்த தப்பை நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க அத்தனை பேர் கோடீஸ்வரர்கள யாருனாலையும் தடுக்க முடியாது. என்ன சார் தப்பு நடந்திருக்கு? இப்ப நீங்க வந்து ஒரு வீடு வாங்கலாம்னு நினைக்கிறீங்க. ஒரு வீட்டுடைய காஸ்ட் சும்மா ஒரு போரூர்ல வாங்கினா கூட ஒரு ஸ்கொயர் ஃபீட் 6000 ரூபாய், 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா கூட 60 லட்சம் ரூபாய். இந்த 60 லட்சம் ரூபாய் வீடு வாங்குறதுக்கு நீ மாசம் 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போற. மாசம் 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போற. ஒரு வருஷம்ல எவ்வளவு சம்பாதிக்கலாம்? 2,40,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். நீ எப்படி வீடு வாங்குவ? அந்த 2,20,000 ரூபாயில எப்படியாவது கஷ்டப்பட்டு மாசம் ஒரு 5,000 ரூபாய் எடுத்து வைக்கலாம்னு முடிவு பண்ற. மாசம் 5,000 ரூபாய் சேவிங்ஸ். ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு எடுத்து வைக்கலாம்? 60,000 ரூபாய். 10 வருஷத்துக்கு 100 வருஷத்துக்கு யார் அந்த வீட்டுல இருப்பா? 100 வருஷம் அந்த வீட்டுல யார் இருப்பா? அப்போ வாழ்க்கை கனவா மட்டும்தான் இருக்கு. நீ போடுற கணக்கு சரியில்லாத கணக்கு. என்னைக்கு உட்காந்து நீ யோசனை பண்ணிருக்கலாம்? இந்த வாழ்ற வாழ்க்கை அர்த்தமா இருக்குன்னு சொல்றோம், அர்த்தம் இல்லாமல யோசனை பண்ற. வீடு வாங்கலாம்னு கனவு கண்டுக்கிறேன், கார் வாங்கலாம்னு கனவு கண்டுற, கொண்டாட்டி பண்ணிட்டு பொய் சொல்றேன். நிறைய நம்ம நிறைய சம்பாதிச்சிருவோம். எப்படி சம்பாதிப்ப? என்ன வழி இருக்கு? வேலைக்கு போனா கடைசி வரைக்கும் நீ அடிமைப்பட்டு மட்டும்தான் இருக்க முடியும். சமுதாயத்தில் நீ உயர்ந்த இடத்துக்கு வர முடியாது. அப்ப வேலை செஞ்ச வாழ்க்கையில முன்னுக்கே வர முடியாதா? முடியாதுன்னு நான் சொல்றேன். மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிச்சா வீடு வாங்க முடியுமா? அப்பவும் கஷ்டம் இருக்கு. 50,000 ஒரு வருஷம் 6 லட்சம் ரூபாய் சம்பாதிப்ப. இப்ப வீட்டுடைய ரேட் என்ன? நீ மாசம் எவ்வளவு சேவிங்ஸ் பண்ணும்? கடைக்காரன் வாங்க முடியும். பேங்க்ல போய் லோன் வாங்கினேன்னா நீ பணம் போட்டு வீடு வாங்குறது சாத்தியமே இல்லை. அப்ப நீ எப்ப பணம் சம்பாதிப்ப?
சம்பாதிக்கணும்னு நினைக்கிற, சாதிக்கணும்னு நினைக்கிற, எப்படி வருவேன்? என்னைக்காவது உட்காந்து யோசனை பண்ணிருக்கீங்களா? ஆனா இன்னைக்கு நீங்க எல்லாம் மத்தியம் நல்லா சாப்பிட்றீங்க, நைட்டு போய் நல்லா சாப்பிடுங்க. நல்லா சாப்பிட்டு நைட்டு வீட்டுல போய் எல்லாரும் தூங்க வச்சு நீங்க தூங்கிடுங்க. ஒரு மணிக்கு எந்திரிச்சு உட்காருங்க. நைட்டு 1 மணிக்கு எந்திரிச்சு உட்காருங்க. வீட்டுல உங்க பொண்டாட்டி தூங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னா யாரை நம்பி தூங்கிக்கிட்டு இருக்காங்க? அந்த அம்மா தூங்குறாங்கன்னா யாரை நம்பி தூங்கிட்டு இருக்காங்க? அந்த மூஞ்ச பாருங்க. வாழ்க்கையில தான் கணவன் நிறைய சம்பாதிப்பாரு, நம்ம சமுதாயத்தில் நல்ல நிலைமை கொண்டு வந்துருவோம், நம்ம பசங்களை நல்ல நிலைமை வச்சிருப்பாங்க, தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நீ ஏமாத்துறீங்களா இல்ல உண்மையிலேயே சம்பாதிச்சு கொடுக்க போறீங்களா? நீ ஃபீல் பண்ணு. முதல்ல உன் மனசாட்சி ஃபீல் பண்ணும். வீட்டுல அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்களை நீங்க காப்பாத்துறீங்களா? அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்யறீங்களா? முதல்ல பெத்த தாய் தகப்பனை யார் நல்லா பார்த்திருக்கானோ அவன் மட்டும் தான் வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். அவங்க நல்லா பாத்துங்க. அவங்க வீட்டுல இருக்காங்கன்னா அவங்க தூங்குறவங்க பாருங்க, எப்படி தூங்குறாங்க, யாரை நம்பி தூங்குறாங்க. இது உனக்கு 2 குழந்தை இருந்துச்சுன்னா அந்த குழந்தை எந்த நம்பிக்கையோட தூங்குது? அந்த குழந்தை என்ன நம்பிக்கையோட தூங்குது? அப்பா தன்னை நல்லா படிக்க வைப்பாரு, சமுதாயத்துல நல்ல அந்தஸ்து கொண்டு வருவாரு, நாங்களும் வீடு வாங்குவோம், கார் வாங்குவோம். அந்த கனவோட இருக்க அந்த கனவை உடைச்சிருவீங்களா இல்ல அதை நிச்சயமா வெற்றி பெற செய்வீங்களா? இதெல்லாம் உங்க கையில மட்டும்தான். நீ ஃபீல் பண்ணு. இதெல்லாம் சாத்தியமா? ஒரு வேலை செஞ்சோம்னா கடைசி வரைக்கும் வாழ்க்கை இப்படிதான் போயிருமா? இந்த வாழ்க்கை ஒரு அர்த்தமா இருக்குல்ல? யாரை பார்த்தாலும் கடன் வாங்குறது. அப்பா அம்மா பாக்குறாங்க, சரி பிள்ளைய ஏண்டா பெத்தோம்னு நினைக்கிறாங்க, கொண்டாடி நினைக்கிறான், இவனை ஏண்டா கட்டணும்னு நினைக்கிறான், பிள்ளைங்க நினைக்குது நமக்கு அமைஞ்சப்பா இப்படியா வேலை பண்ணும். இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாலும் உன்னை பார்த்து ஓடுறான், கடன் கேட்பான்ட்டு. இந்த வாழ்க்கை வாழ சாப்பிட்றத விட இப்பவே சேர்த்துடலாம். வாழ சாப்பிடணுமா? இத்தனை பேர்கிட்ட அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கேவலப்பட்டு சாப்பிட்றத விட இன்னைக்கே சேர்த்தலாம். இந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் வேணும். அப்ப அந்த அர்த்தம் வேணுமா? நீ பணம் சம்பாதிச்சிருக்கணும். அந்த பணத்தை எப்படி சம்பாதிப்ப? பணம் சம்பாதிக்கிறது சாதாரண விஷயமா? பயங்கரமான கஷ்டம். நீ எப்படி சம்பாதிப்ப? சரியா, வேலைக்கு போனா சம்பாதிக்கவே முடியாது. வேலைக்கு போனா சம்பாதிக்க முடியாது. கடைசி வரைக்கும் அடிமைப்பட்டு மட்டும்தான் இருப்ப. தொழில் பண்ணி சம்பாதிச்சிருப்பியா? தொழில் பண்ணா சம்பாதிக்க முடியும். மாசம் ஒரு 2 லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும். எத்தனை லட்ச ரூபாய் சம்பாதிக்க போடணும்? மாசம் 2 லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும். எவ்வளவு முதலீடு போடணும்? 1 கோடி ரூபாய் முதலீடு போட்டோம். மாசம் 2 லட்ச ரூபாய் சம்பாதிக்கலாம். இன்னைக்கு கோடி கணக்கில் போட்டவங்க சில 1000 ரூபாய் கூட சம்பாதிக்க முடியும்னா பிசினஸ் உடைய காம்படிஷன் அந்த அளவுக்கு இருக்குது. சரி பரவாயில்ல, 1 கோடி ரூபாய் போடும். அந்த 1 கோடி ரூபாய் நான் ஏன்டா இங்க வந்து உட்காந்துருக்கேன்? இல்ல, 1 கோடி ரூபாய் நான் எங்க வந்து உட்காந்து. அப்ப மாசம் 2 லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும். நீ 1 கோடி ரூபாய் முதலீடு போட்டுக்கணும். அப்பதான் 2 லட்ச ரூபாய். 1 கோடி ரூபாய் போடுற நிலைமையில் நம்ம யாரும் இல்லை. அப்ப எப்படி சம்பாதிக்கிறது? இப்ப என் வாழ்க்கை வாழணும், நான் சமுதாயத்தை நல்ல நிலைமைக்கு வரணும். இப்ப எப்படி சாத்தியம்? வேலை செஞ்சா முன்னுக்கு வர முடியாது, தெளிவா முடிவு பண்ணியாச்சு. அப்ப தொழில் பண்ணும்ல, மாசம் 2 லட்ச ரூபாய் சம்பாதிச்சாதான் வாழ்க்கை முன்னுக்கு வரலாம். அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா எப்படி? சாதாரண பிளாட்பாட்ல ஒரு கடை பண்ணா கூட 2 லட்ச ரூபாய் வேணும். பிளாட்பாட்ல கடை வைக்கிறோம், அதுக்கு 2 லட்ச ரூபாய் வேணும். அந்த பிளாட்பாட் கடைய இயற்கை சீற்றங்களுக்கு அப்பாற்பட்டு உட்கார்ந்த காற்று மழை புயல் எது வேணுமாலும் வரலாம். அந்த பிளாட்பாட் கடையில நம்ம உட்காரணும். இன்னொருத்தர் உட்கார வச்சாது என்ன ஆகும்? கடையை காலி பண்ணிடுவான். அந்த கடை காலி ஆயிடும். அப்ப ஒரு பிளாட்பாட்ல கடை வச்சா கூட அதுக்கு ஒரு சங்கம் இருக்கு, இல்ல டிராபிக் போலீஸ் வந்து தூக்கி போகணும். எப்படியா வாழ்றது? வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறோம், வாழவே முடியாது. வேலை செஞ்சாலும் சம்பாதிக்க முடியல, தொழில் பண்ணாலும் சம்பாதிக்க முடியல. ஃபாரின் போனா சம்பாதிச்சிடலாமா? நிறைய சொல்லுவாங்கல்ல, நான் ஃபாரின்ல போய் சம்பாதிச்சுட்டு வந்திருக்கேன். அப்படியேதான் சம்பாதிக்க முடியுமா? ஃபாரின் போனா சம்பாதிக்க முடியுமா? ஒரு 5 லட்ச ரூபாய் கடன் வாங்கி பாஸ்போர்ட் எடுத்து விசா எடுத்து ஃபாரின்ல போய் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு 5 வருஷம் கழிச்சு திரும்பி வருவார். வெள்ளையும் சொல்லியமா இருப்பார், நல்ல வாசமா இருப்பார், கையில நல்ல செல்லு இருக்கும், நல்ல வாசமா இருப்பார். நம்ம நினைச்சிட்டோம் பயங்கரமா சம்பாதிச்சிட்டாரு. இதைதான் சம்பாதிச்சிருப்பார்.
5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி போடுற இதெல்லாம் கட்டியிருக்கலாம். அப்ப வாழ்க்கையில சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி இருக்கு? வேலை செஞ்சா சம்பாதிக்க முடியல, தொழில் பண்ணா சம்பாதிக்க முடியல, ஃபாரின் போனா வாழ்க்கை எப்படி வாழ்வ? எப்படி சம்பாதிப்ப? என்னைக்கோ உட்காந்து இன்னைக்கு நம்ம என்ன நிலைமையில இருக்கோம், அடுத்து என்ன வாங்க போறோம், என்னைக்காவது யோசனை பண்ணிருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன நிலைமையில இருக்கோம், அடுத்து என்ன வாங்க போறோம், என்னைக்காவது உட்காந்து நீ யோசனை பண்ணிருந்தேன்னா அடுத்த வழி தெரியும். எந்த நம்பிக்கையில கிளினிக்கல கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு வாங்க வாங்க உங்களை சம்பாதிக்க வைக்கணும்னு சொல்ல எப்படி சாத்தியம்? எந்த இடத்துல சாத்தியம்? எப்படி நம்பி வர்றீங்க? ஏன்னா உங்களை கூட்டிட்டு வந்தவங்க நம்பிக்கைன்னா சாதிச்சவங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். இப்ப தட்டுங்க சார், உங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சுன்னா நல்லா தட்டுங்க, நல்லா நல்லா தெரிஞ்சுக்கலாம். நீங்க உற்சாகப்படுத்துங்க சார். நீங்க உற்சாகம் ஆக ஆக அடுத்த லெவல் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நல்ல வேகமா Thank you.